அன்பிற்கினிய பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பார்க்கின்ற அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம் என்பதிலே இன்றைக்கு அக்குபஞ்சர் வாழ்வியல் என்பதனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அக்குபஞ்சர் என்றால் என்ன, அது என்னென்ன நோய்களை குணப்படுத்துகின்ற சாத்தியம் இருக்கிறது என்பன போன்ற பல கேள்விகளுக்கு விளக்கமளிப்பதற்காக பதில் சொல்வதற்காக அக்கு கீலர் உமர் ஃபரூக் அவர்கள் நம் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர் கம்பம் அக்குபஞ்சர் அகாடமி அதனுடைய முதல்வராக இருக்கிறார். டாக்டர் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட குழு அதனுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். அக்குபஞ்சர் என்பது என்ன, அதனுடைய விளக்கம் சொல்லுங்க டாக்டர். உலகம் முழுக்க ஏராளமான மரபுவழி மருத்துவங்கள் இருக்கு. அதுல உலக சுகாதார நிறுவனம் பட்டியலிடுற மருத்துவங்கள் ஒரு 104 மருத்துவங்கள். அதுல சீனாவிலிருந்து வந்த ஒரு மருத்துவத்தினுடைய பெயர் தான் அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படின்னா உடம்பு முழுக்க ஊசி குத்துறது அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்கு. ஆனா உடம்பு முழுக்க அமைஞ்சிருக்கக்கூடிய புள்ளிகள், அக்குபஞ்சர் புள்ளிகள் உடம்பு முழுக்க அமைஞ்சிருக்கு. இந்த புள்ளிகள் நம்ம இந்த சூழல்ல இருக்கிற பிரபஞ்ச சக்தியை, யூனிவர்சல் ஃபோர்ஸ்னு சொல்ற பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்ம உடம்புக்கு கொடுக்குது. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அந்த புள்ளிகள்ல நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டால் அந்த புள்ளிகள் பிளாக் ஆயிரும். அதனுடைய அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி கெட்டு போயிடும். அப்ப எந்த புள்ளி இந்த எனர்ஜி டிரான்சாக்சன்ல தடையா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த புள்ளியை தூண்டி விடுறது தான் அக்குபஞ்சர். அந்த முறைக்கு பொதுவான மருத்துவ பெயர் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதுக்கு பின்னாடி வைக்கப்பட்ட பெயர். இதனுடைய சீன பெயர் ஜென்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்சியூ அப்படிங்கறத தமிழ்ல பார்த்தோம்னா மிகச்சரியான தூண்டுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால இது ஊசியை கொண்டு தூண்டுவது அப்படிங்கிற மாதிரியான இந்த தற்கால பெயர்கள் பொருத்தமான பெயர் இல்லை. அது பயன்பாட்டு அடிப்படையில் உருவாயிருக்கு. அப்ப அக்குபஞ்சர் அப்படின்னா ஒரு தூண்டல் மருத்துவம் அப்படின்னு வேணா தமிழ்ல சொல்லலாம். ஓகே. இப்ப டாக்டர், இப்ப இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிருக்கிற ஒரு காலகட்டம். எதை சொன்னாலும் அறிவியல் பூர்வமா அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது எல்லாருமே கேட்கிற ஒரு காலகட்டம். இந்த அக்குபஞ்சர் சயின்டிபிக்கலா ப்ரூஃப் ஆயிருக்கா? மிக முக்கியமான கேள்வி. அறிவியல் அப்படிங்கிற வார்த்தையே தமிழ்ல அறிவுக்கு பொருத்தமான அப்படிங்கறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். அப்ப இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் அறிவுக்கு பொருத்தமானதா அப்படின்னா நிச்சயமா அறிவுக்கு பொருத்தமானதுதான். நிரூபணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையான நிரூபணங்கள் இருக்கு. ஒன்னு பயன்பாட்டு நிரூபணம், அப்ளிகேஷன் ப்ரூவிங்ஸ். இன்னொன்னு ஆய்வுக்கூட நிரூபணங்கள். இப்ப உள்ள பெரும்பான்மையான நிரூபணம்ங்கிற வார்த்தையை நம்ம ஆய்வுக்கூட நிரூபணமாக மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா பயன்பாட்டு நிரூபணம்னு ஒண்ணு இருக்கு. அது முடிஞ்சாதான் ஆய்வுக்கூட நிரூபணமே துவங்க முடியும். அந்த அடிப்படையில பயன்பாட்டு ரீதியாக அக்குபஞ்சர் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவம் அப்படிங்கிறதுனாலதான் இது தொடர்ந்து பல நாடுகள்ல வந்துட்டு இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் உட்பட இதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. 2வது ஆய்வுக்கூட நிரூபணங்கள்ங்கிறது பயன்பாட்டுக்கு பின்னாடி துவங்கக்கூடிய ஆய்வு. இது நடந்துட்டு இருக்கு. அதுல பல விதமான இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் இருப்பதற்கான, அது உடம்பினுடைய இயல்பான பணிகள்ல அதனுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமான பல நவீன ஆய்வுகள், இன்னும் சொன்னா கருவிகளுக்கு புரிகிற மொழியில செய்யக்கூடிய ஆய்வுகள்லையும் கூட அக்குபஞ்சர் ஒரு போதிய தரவுகளையும் ஆவணங்களையும் கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா சீனாவில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் பல்கலைக்கழகம், உலகத்துல ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் அக்குபஞ்சருக்காக. அவங்க நவீன ஆய்வுகளை எப்படி நம்ம சித்த மருத்துவத்துல சென்னையில உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, தேசிய சித்த மருத்துவம் ஆய்வு நிறுவனம் செஞ்சிட்டு இருக்கோம். அதே மாதிரியான அறிவியல் பூர்வமான கருவிகளுக்கு புரியும் மொழியிலான ஆய்வுகளை சீனா தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. அதுல பல குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இருக்கு. அக்குபஞ்சர்ங்கிறது பயன்பாட்டு அடிப்படையிலும் ஆய்வுக்கூட அடிப்படையிலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு மருத்துவம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ 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 ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார், என்னுடைய பேர் ஹலோ என்னுடைய சொல்லுங்க. ஹலோ, என்னுடைய பேர் எஸ்கே ஜீவா. வடபழனிலிருந்து பேசுறேன் சார். கேள்வி கேளுங்க, அக்கு கீலர் பதில் சொல்வாரு. சார், என்னுடைய ஒய்ஃபுக்கு 4 வருஷமா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு சார். சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. 4 வருஷமா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா பம்பிங் பிரச்சனை. அதாவது 72 பம்பிங் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப 28 தான் இருக்கு. சமீபத்துல கால்ல வீக்கமா இருக்கு, கால் வீக்கமா இருக்கு, வயிறு வீக்கமா இருக்கு.
அதுதான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அக்குபஞ்சர்ல இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சார் போன் பண்ணேன். ஓகே, அக்கு கீலர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே. இதயத்துல பம்பிங் பிரச்சனை அப்படிங்கிறது இதயம் வந்து தன்னுடைய துடிப்பு மூலமாக ரத்தத்தை உடம்பு முழுக்க அனுப்புது. அதுல வந்து ஒரு குறைவான நிலை நீடிக்குது அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. அது ஆய்வுக்கூட அடிப்படையில முடிவு செய்யப்பட்டிருக்கலாம். இயல்பான வாழ்க்கையில என்ன விதமான தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுடைய நாடி பரிசோதனை, உடம்புல ஏற்படக்கூடிய அறிகுறிகளுடைய வெளிப்பாடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அக்குபஞ்சர்ல ஒரு முறையான அக்குஹீலர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மாறுதல்கள் ஏற்படும். இதை வெறுமனே ஒரு மருத்துவம் தேவைப்படும் போது மட்டும் சிகிச்சை எடுக்கிற முறையா இல்லாம இனிமேல் நோய் வராமல் இருப்பதற்கும் வந்திருக்கிற நோய் முழுமையாக சரியாவதற்கும் என்ன செய்யணுங்கிறதையும் அந்த அக்குஹீலரோட நீங்க பேசி தினசரி உணவு முறை, தூங்குறது, நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்ல என்ன மாறுதல்களை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல முழுமையான தீர்வு நிச்சயமா உண்டு. ஓகே, இப்ப வந்து அண்மை காலங்கள்ல நம்முடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை வந்து மாறி இருக்கிறது. முன்பு இருந்த உணவு இன்றைக்கு இல்லை. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண சின்ன வயதிலேயே கூட சுகர், அதுக்கடுத்து ஹார்ட் அட்டாக், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், இது போன்ற பல வியாதிகள் சின்ன வயசுலேயே டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு கூட இன்னைக்கு மாணவர்கள் லெவலில் இருந்திருக்கு. இதற்கெல்லாம் அக்குல வந்து குணப்படுத்துவதற்குண்டான சாத்தியம் இருக்கிறதா? அதற்குண்டான சிகிச்சை முறைகள் என்ன? முதல் விஷயம், இந்த காலத்துல இவ்வளவு நோய்கள் வந்திருக்கு அப்படின்னா இது நோய்கள் வந்து ஒரு இன்னொரு கிரகத்துல இருந்தோ அல்லது இன்னொரு ஊர்ல இருந்தோ இங்க வந்துட்டு போற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. நம்மளே தேடிக்கிற விஷயங்கள் தான். இப்ப நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இருக்க பல விதமான பழக்க வழக்கங்கள், நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க. உலகத்துக்கான முன்மாதிரி சமூகங்கள்ல ஒண்ணு தமிழ் சமூகம். அப்படி இருந்த மக்கள் வந்து இன்னைக்கு டயபெட்டிக்ல உலகத்துல 2வது இடத்துல இருக்காங்க அப்படின்லாம் கேள்விப்படும் போது மிக வருத்தத்துக்குரிய விஷயம் அது. அப்ப இங்க எதனால இவ்வளவு நோய்கள் வந்தது அப்படின்னா வெறுமனே உணவு மட்டும் காரணம் இல்லை, அந்த உண்ணும் முறை. நம்ம உணவை பார்த்து இன்னைக்கு இதுல இந்த கெமிக்கல் இருக்கு, புரோட்டால சிக்கல் இருக்கு, மைதால சிக்கல் இருக்கு, அரிசியில நம்ம பயன்படுத்துற ரசாயன உரங்கள் புதிய நோய்களை ஏற்படுத்துது, கேன்சர் ஃபேக்டர் இருக்கு, இப்படி பல ஆராய்ச்சிகளை பார்க்கிறோம். இதை விட மிக முக்கியமானது அந்த உணவுகளை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது. அப்ப நம்முடைய அடிப்படையான விஷயம், வாழ்வியல் மாறுதல் ஏற்பட்டால் ஒழிய நோய்கள் தானா வந்துடுறது இல்லை. அப்ப செயற்கையாக வெளியில ஏற்படுற ஆக்சிடென்ட், பாம்பு கடி மாதிரியான சில விஷயங்கள் தவிர்த்து 99% நோய்கள் நம்முடைய டெய்லி லைஃப் ஸ்டைல்னு சொல்ற அன்றாட வாழ்வியல் பழக்கங்கள்ல இருந்து மட்டும்தான் வருது. அப்போ வெறும் உணவு மாற்றம்ங்கிறது இல்லை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாற்றத்தையும் நம்ம முன்னோர்கள் மாதிரியே மாத்திக்கிட்டோம்னா இந்த நோய்கள் வராம பாத்துக்கலாம். அப்படியே நோய்கள் வந்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு முறையான அக்குபஞ்சர் சிகிச்சையை எடுத்துக்கொள்வதன் மூலமும் வாழ்வியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் அதுல இருந்து முற்றிலும் குணம் பெற முடியும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாமக்கல் இருந்து பேசுறேங்க, தாமோதரன். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. ரெட்டிப்பட்டி, நாமக்கல் ரெட்டிப்பட்டிங்க. மிஸ்ஸஸ்க்கு வந்து ஒரு 10 வருஷமா கொஞ்சம் தலையில பிரச்சனை இருக்குதுங்க. என்ன பிரச்சனைனாங்க, தலையில டியூமர் இருக்கு, திருமோனைக்கு மேல டியூமர் இருக்குன்னு சொன்னாங்க. பயாப்சி எடுக்க முடியல. சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, தைராய்டு இருக்குது, இத்தனை இருக்குதுங்க. ஆனா இப்போ வந்து என்னன்னா ஒரு 6 மாசமா நடந்து போகும்போது திடீர்னு லெப்ட் சைடு கீழே தள்ளிடுது. எப்ப விழுகுறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குதுங்க. என்ன செய்யலாங்கிறதுக்காக இப்ப என்ன அதுக்காக ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பண்ண முடியுமா? ஓகே, சார் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. ஓகே, சரிங்க. ஓகே, அது டிவில கேட்டுக்கிறேங்க. ஓகே, உங்க அழைப்புக்கு நன்றி. ஹலோ, சொல்லுங்க. நீண்ட காலமா நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் தொடர்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கெல்லாம் கூட உடம்பு என்ன செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறாம ரசாயன மருந்துகளை மிக அதிகமா சாப்பிட்றதுனாலையும் நோய் முற்றிய நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்படியான ஒரு சுகர், பிரஷர், தைராய்டுன்னு ஒரு நீண்ட பட்டியலை சொல்ற நபரோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இது வந்து நோயினுடைய வெளிப்பாடு ஒரு உச்சகட்டத்தை அடைந்த நிலையில இருக்கீங்க. இது முதல் மாற்றம் வந்து உடனடியா சிகிச்சை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப உடனடியாக அக்குபஞ்சர் சிகிச்சையை துவங்குவது, அதோட ரொம்ப தீவிரமான வாழ்வியல் மாற்றம். இரவு தூக்கம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கை முறைகள்ல பல விஷயம் இருக்கு, அதுல மிக முக்கியமான ஒன்று தூக்கம். இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை உட்பட எல்லாருமே இரவு 11 மணிக்கு மேலதான் சாப்பிடுறது, அதுக்கு மேல தூங்குறது அப்படின்னு ஒரு பழக்கத்தை வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இரவு 11 மணிக்கு மேல நம்ம தூங்கும்போது அந்த இரவு நம்முடைய உடம்புல வரக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்ல ஒன்னான மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து தன்னுடைய சுரப்பை நிறுத்திக்கிறது. அது இயல்பா சுரக்கணும் அப்படின்னாலே நம்ம ஒரு 9:30 அல்லது 10 மணிக்குள்ள படுக்கணும். ஒரு 1 மணி நேரம் தூங்குறதுக்கான நேரம் 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும்.
அப்படி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகும்போது கண்கள் மூடின இருட்டில் இருந்து தான் நம்ம பீனியல் கிளாண்டு, மூளை பக்கத்தில் இருக்கிற ஒரு பீனியல் கிளாண்ட் வந்து சுரந்து மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனை வெளியிடுது. இந்த ஹார்மோன் வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்முடைய உடம்புல பல விதமான செயல்கள் நடக்குது. அது என்னென்ன விதமான வேலைகளில் பங்கெடுக்குதுங்கிறது தான் ஆராய்ச்சியில் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனாலும் ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது இன்னொரு ஹார்மோனை தூண்டக்கூடியதாகவும் இன்னொரு ஹார்மோனை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் தன்மையில் இருக்கு. அப்போ ஒரு ஹார்மோன் திடீர்னு நம்ம உடம்புல குறைஞ்சு போறதுங்கிறது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற இந்த நேயர் கேட்ட மாதிரி தைராய்டு, டயபெட்டிக், பிபி, அவர் சொல்ற மூணுமே 3 ஹார்மோன்களோடு தொடர்புடையது. பிபி அப்படின்னா அட்ரினலின் ஒரு ஹார்மோன், சர்க்கரை நோய்னா இன்சுலின்ங்கிற ஹார்மோன், அப்ப தைராய்டுங்கிறது தைராக்சின்ங்கிற ஹார்மோன். இந்த மூன்றும் ஒரே நபருக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்ம வாழ்வியல்ல தூக்கத்துக்கு கொடுக்காத முக்கியத்துவம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது அந்த ஹார்மோன் முழுக்க ஹார்மோன் சங்கிலின்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்மோன் சங்கிலியே பாதிக்கப்படும் வாய்ப்புண்டு. முதல்ல அதை சரி பண்ணணும். தொடர்ந்து அக்குபஞ்சர் சிகிச்சை எடுப்பதன் மூலமாக இதிலிருந்து முழுசா வெளியே வந்துட முடியும். முற்றிலும் குணமாகக்கூடிய விஷயம் தான். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். கேள்விகள் நிறைய வருமா சார்? இப்போ டாக்டர், நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது தூக்கம் வந்து எப்போ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் வந்ததுக்கு பிறகு பகல் இரவாயிருச்சு. ஏன்னா வெளிநாட்டில் அவங்களுக்கு பகல்னா இங்கே வந்து இரவு. இன்னைக்கு இரவில் தான் நம்ம ஆட்கள் எல்லாமே வேலை செய்கிறாங்க. தூக்கம் என்பது இன்றைக்கு தொலைந்து போன ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாடர்ன் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அக்குபஞ்சர் வாழ்வியல் வந்து எங்கே பொருந்தும், அதற்கு என்ன செய்யணும்? பொதுவாகவே அக்குபஞ்சர் வாழ்வியல் அல்லது இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தாத்தா காலத்துல மாதிரி ஒரு காட்டுக்குள்ள போகிறது அல்லது சமைக்காத உணவுகளை சாப்பிட்றது, நீண்ட தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி போறது அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற நவீன கால மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் அக்குபஞ்சர் முன்வைக்கிற வாழ்க்கை முறை. அக்குபஞ்சர் வாழ்க்கை முறை சொல்ற மிக முக்கியமான 2 விஷயம், ஒன்னு தூக்கம் பார்த்தோம், இன்னொரு விஷயம் பசி. சாப்பிடுங்க, எதை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க உடம்பு கேக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. நம்ம எதுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னா உடம்புக்கு ஆற்றல் தேவை ஏற்படுது. அந்த ஆற்றலை கொடுக்கும்போது தான் இது ஆரோக்கியமா இருக்கும், உயிரோடவே இருக்க முடியும். அப்ப நம்ம சாப்பாடு உடம்புக்காக தான் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது உடம்பு கேட்கும் போது கொடுக்கறது தானே நியாயமா இருக்கும். அது அந்த உடம்பு எப்படி கேட்கும்? பசி அப்படிங்கிறது மூலமா கேட்கும். இன்னைக்கு வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தைகள்ல இருந்து பெரிய பெரிய நபர்கள் வரைக்கும், பெரிய ஆராய்ச்சியில சிறந்து விளங்கின நபர்கள் கூட தன்னுடைய பசியை அறியாத நபர்களாக மாறி போயிட்டே இருக்கும். அப்ப பசிச்சு சாப்பிடுறது, பசித்து புசி அப்படிங்கிற விஷயமும், அதுக்கு அடுத்த விஷயம் தான் நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்ங்கிற விஷயம். அப்ப முதல்ல முக்கியத்துவம் வந்து பசிக்கும், இரண்டாவது முக்கியத்துவம் தூக்கத்துக்கும் கொடுக்கணும். அது 2 தான் அக்குபஞ்சர் வாழ்வியல் முன்வைக்கிற பிரதானமான காரணிகள். இது 2 பின்பற்றுவது மூலமாக ஏராளமான நோய்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும், வரப்போற நோய்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிற முடியும், நோய் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியம். அதனால அக்குபஞ்சர் வாழ்வியல்ங்கிறது ஒரு பழங்கால வாழ்க்கை வடிவம் இல்லை. அது எந்த காலத்துல வாழ்ந்தாலும் கூட நம்ம ஃபிளைட்ல போய்கிட்டே பசிச்சு சாப்பிட முடியும், எந்த நாட்டுல வாழ்ந்தாலும் பசிச்சு சாப்பிட முடியும், சரியான நேரத்துல தூங்கிட முடியும். இதை பின்பற்றினா போதுமானது. ஓகே ஓகே ஓகே. ஒரு அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். பொதிகை. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன், மகாலட்சுமி என் பேரு. கேளுங்கம்மா, உங்க கேளுங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆமா, நான் இந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் 10 மாசமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். மென்சஸ் ப்ராப்ளத்துக்காக தான். ஓவர் ஃபீடிங் இருக்கு எனக்கு. அது இன்னும் ஸ்டாப் ஆகுதா? நேத்து கூட ரிமோட் சீட்டிங் வாங்கிக்கிட்டேன். உங்களுடைய சிஸ்டர் பிரகாஷ்ங்கிற பையன்ட்டு தான் எடுத்துருக்கேன். அது எனக்கு இன்னும் சரியான மாதிரியே இல்லையே. 2 வாட்டி பயாசிஸ் டெஸ்ட் வேற எடுத்திருக்கேன் வேற முன்னாடியே. ஓகே ஓகே. அக்கு கில்லர் பதில் சொல்வாங்கம்மா. இது முதல் விஷயம். வெறுமனே இதை ஒரு சிகிச்சை முறையா மட்டும் குறுக்கி பார்க்காம உங்களுடைய தொந்தரவுகளுக்கான தீர்வு வந்து இந்த சிகிச்சையில கிடைக்கும். தொடர்ந்து எடுங்க. அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன இந்த தூக்கத்தை சரி செய்தல், பசிச்சு சாப்பிட்றதுங்கிற 2 விஷயத்தையும் சேர்த்துக்கணும். பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பொதுவாகவே அந்த மாதவிடாய் காலங்கள்ல குறைந்தபட்சம் அந்த 3 நாளாவது, முன்னாடியெல்லாம் 5 நாள் அல்லது 7 நாள் ஓய்வில் இருப்பாங்க. இப்போ உள்ள காலத்துல ஒரு 3 நாளாவது உடம்பு வந்து கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்கும்போது கடினமான வேலைகள் எதுவும் செய்யாம
முடிஞ்சா பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அல்லது பசிக்கும் போது குறைவான உணவு சாப்பிட்டுக்கிட்டு, குறிப்பாக அந்த 3 நாட்கள் குளிக்காம இருக்கிறது, உடம்ப குளிர்ச்சி படுத்தாம இருக்கிறது மிகச்சிறந்த விஷயம். இந்த விஷயத்தையும் சேர்த்து பின்பற்றும் போது இந்த பிரச்சனையிலிருந்து ரொம்ப வேகமா வெளியே வர முடியும். ஓகே. இப்போ அக்குபஞ்சர்ல இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பஞ்சபூதங்களுக்கும் அக்குபஞ்சர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதங்களுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த படத்திலேயே அதுக்கான விளக்கமும் சேர்ந்திருக்கு. பஞ்சபூதங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மரபுவழி மருத்துவங்களும் மனித உடலை பஞ்சபூதங்களால் ஆனதா தான் பார்க்குது. நவீன மருத்துவம் தவிர மிச்சம் உள்ள 104 மருத்துவங்களும் பஞ்சபூதங்களால் ஆனதுதான் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சித்தர்கள் பாடல்ல கூட இருக்கும், அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த உலகம் எப்படி பஞ்சபூதங்களால் ஆனதோ அதே மாதிரி நம்முடைய உடலும் பஞ்சபூதங்களால் ஆனதுங்கிறது தான் அக்குபஞ்சர் சொல்ற விஷயம். பஞ்சபூதங்கள் நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம் அப்படின்னு அக்குபஞ்சர் சொல்ற பஞ்சபூதங்கள் 5. இந்த நம்முடைய உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தினுடைய பிரதிநிதியாக வேலை செய்யுது. இதுதான் அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்ற பஞ்சபூத தத்துவம். இந்த நெருப்பினுடைய பிரதிநிதியாக ஹார்ட்டும் இதயமும், நிலத்தினுடைய பிரதிநிதியாக மண்ணீரலும், காற்றினுடைய பிரதிநிதியாக நுரையீரலும், நீரினுடைய பிரதிநிதியாக சிறுநீரகங்களும், மரத்தினுடைய பிரதிநிதியாக கல்லீரலும் இயங்குது. இந்த 5 தான் ராஜ உறுப்புகள் அப்படின்னு சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்கள் இயங்குறதுல, அதனுடைய உள்ளுறுப்புகள் இயங்குறதுல ஏற்படுற சின்ன சின்ன மாறுபாடுகள் தான் தொந்தரவுகளாக நம்ம உணர்றோம். அப்ப இந்த பஞ்சபூத சமநிலையை மறுபடியும் சீராக்குற வேலையை தான் அக்குபஞ்சர் செய்யுது. அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கும் போது இந்த பஞ்சபூதங்கள் சமநிலைக்கு வருது. அப்படி சமநிலைக்கு வரும்போது இந்த உறுப்புகள் இயல்பாக இயங்க துவங்குது. அதுல ஏற்படுற தொந்தரவுகளும் படிப்படியாக உடலை விட்டு நீங்குது. ஓகே. இப்போ இந்த ஜெனட்டிக் டிசார்டர் அப்படிம்பாங்க. இப்போ பரம்பரையா சில நோய்கள் வரும், சுகர், அதே மாதிரி இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் அக்குபஞ்சர்ல எப்படி கியூர் பண்றது? முதல்ல இந்த பரம்பரையாக வரும் நோய் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அது முற்றிலும் முடிந்து போன விஷயமாக இல்லை. உதாரணமாக இப்ப 2005 நடைபெற்ற ஒரு அமெரிக்க ஆய்வு, டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிற சைட்டாலஜில முனைவர் பட்டம் பெற்ற ஒரு மருத்துவருடைய ஆய்வு அது. அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா, நம்முடைய ஜீன்கள்ல தாத்தாட்ட இருந்தும் அப்பாட்ட இருந்தும் அம்மாட்ட இருந்தும் வர்ற பல விஷயங்கள் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அது வெளிப்பாட்டு தன்மை 50% தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதுதான் ஏற்கனவே இருக்கு. நம்ம அப்பா நமக்கு கொடுக்குறாரு, தாத்தா கொடுக்குறாரு, பல விஷயங்கள் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இதுவும் சேருது. சில நோய் கூறுகள் தான், அது நோய்கள் அல்ல. அது வெளிப்படுற விதம், அது வெளிப்படுதா வெளிப்படலையாங்கிற விஷயமே அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய வாழ்க்கை முறையில தான் அடங்கியிருக்கு. அந்த நோய் வெளிப்படுவதற்குரிய சூழலை இவருடைய வாழ்க்கை ஏற்படுத்துச்சுன்னா அந்த நோயாளியாக இவர் மாறுறாரு. அதே நேரம் இவருடைய மனம் அது குறித்த அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பல விஷயங்கள் நமக்கு இருக்கு, தாத்தாட்ட இருந்தோம் அப்பாட்ட இருந்தோம், பல குணங்கள் வருது. அப்ப அதுக்காக நம்ம பயப்படுறது இல்லை, சந்தோஷப்படுறது இல்லை. அதே மாதிரி இது ஒரு இயற்கையினுடைய ஒரு சுழற்சி. அதனால அது நம்மளுடைய செல்கள்ல இருந்தாலும் கூட அது வெளிப்படாத மாதிரியான நம்ம வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி நோய்கள், பாரம்பரிய நோய்கள்ங்கிற அந்த வார்த்தையை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே அது வந்துட்டாலும் கூட அக்குபஞ்சர்ல அதற்கான தீர்வு உண்டு இருக்கு. ஓகே. ஒரு நேயர் ஒருத்தர். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து மாலான்னு பேசுறோம் சார். கேளுங்க, உங்க கேள்வியை கேளுங்க, சார் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. ஹலோ டாக்டர் சார், எனக்கு லெஃப்ட் லெக்ல நிறைய வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, ரைட்லயும் இருக்கு, 2 கால்லயும் இருக்கு. லெஃப்ட்ல கொஞ்சம் நிறைய இருக்கு. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அக்குபஞ்சர்ல போயிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட்டா சரியாகுமா ஆகலையான்னு எனக்கு தெரியல. நடக்கிறதா கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஓகே ஓகே சார் பதில். இடுப்பு வலிக்கிறது. ஓகே, சரிங்கண்ணா. இப்ப இந்த மூட்டுல வர்ற வலி அல்லது குதிங்கால்ல வர்ற வலி, பொதுவாகவே பெண்களுக்கு வரக்கூடிய மூட்டுக்கள்ல வரக்கூடிய வலி எல்லாமே கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் பெரும்பான்மை. அப்படி கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதா இருக்கும்போது நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசின நேயருக்கு சொன்ன மாதிரி அந்த மாதவிடாய் காலங்கள்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், ஓய்வு எடுக்கிறது, எளிமையான உணவு சாப்பிடுறது, உடம்பை குளிர்ச்சி படுத்தாம இருக்கிறது, இதோட சேர்ந்து இரவு தூக்கம், பசிச்சு சாப்பிடுறதுங்கிற விஷயத்தையும் கடைபிடிக்கும் போது முழுசா சரியாகும். தேவைப்பட்டா மட்டும் சிகிச்சை எடுத்துக்கிட்டா போதும். சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கெல்லாம் அக்குபஞ்சர் மட்டும் இல்லை, எந்த மருத்துவத்தையும் நாட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள் மூலமாக தீர்வு கண்டுக்கலாம். இது தொடர்ந்த தொந்தரவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அக்குஹீலரை சந்திச்சு சிகிச்சை எடுக்கலாம்.
படிப்படியான மாற்றங்கள். இது வந்து ஒரு மாயாஜாலம் மாதிரியான விஷயம் இல்ல. வெளியில இருந்து ரசாயன பொருட்கள் கொடுத்து திடீர்னு வலியை மறக்கடிக்கிற வேலையும் இல்லை. அதனால உடம்பினுடைய இயல்பான எதிர்ப்பு சக்தியை தூண்டி அது போய் வேலை செய்யறதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம். அதனால உடனேயும் சரியாகலாம், சில சிட்டிங் போனதுக்கு அப்புறமும் மாறுதல்கள் தெரியலாம். அக்குபஞ்சர்ல இதுக்கான முழு தீர்வு உண்டு. தொடர்ந்து சிகிச்சை எடுங்க. ஓகே. இப்ப நம்முடைய வள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பு அழகாக ஒன்று சொல்லியிருக்காரு. அற்றார் அளவறிந்து உண்காகுது ஒருவன் பெற்றான் நெடிது உய்க்குமாறு அப்படின்னு இருக்காரு. அளவறிந்து உண்டால் போதும், அவன் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக கூட வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அளவறிந்து உண்பது என்ன, பசித்து உண்பது என்ன? அந்த பசித்து உண்பது அப்படிங்கிற விஷயத்தையே நம்முடைய முன்னோர்கள் 4 கூறுகளாக பிரிச்சுக்கிறாங்க. பசிச்சு சாப்பிட்றது அப்படின்னா பசி எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு முதல் விஷயம். அதை தாண்டி எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும் அப்படிங்கிற 3 துணை கேள்விகள் அதோட சேர்ந்துருது. அதுல மிக முக்கியமான பகுதி அளவு. அளவுல ஒரு பழமொழி நமக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, வெறும் எனர்ஜி சோர்ஸ், முழுக்க முழுக்க கழிவுகளே இல்லாத ஒரு ஆற்றல் வடிவத்தை தான் அமிர்தம் அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. அந்த அமிர்தத்தையே கொஞ்சம் கூடுதலா சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறது தான் அந்த பழமொழி சொல்லுது. அமிர்தமே நஞ்சாயிரும் அப்படின்னு. அப்ப இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு, அளவு அறிந்து உண்க அப்படிங்கிறது. அப்ப சாப்பிடும்போது அமிர்தத்தை சாப்பிட்டா கூட அளவு மீறும் போது அது சிக்கலான நோய்க்கூறாக கழிவுகளாக மாறிடுது அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் திருக்குறள் கொடுக்குது. அந்த அடிப்படையில் அளவுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது அந்த காலத்துல அவ்வளவு நல்ல உணவுகள் சாப்பிட்ட காலத்திலேயே அளவு குறித்து இவ்வளவு கவலைப்பட்டிருக்காங்க. 2000 வருடங்கள்ல மிக அருமையான உணவுகள் இருந்திருக்கு. இப்ப இருக்கிற உணவுகள் மிக மோசமானதுன்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த மோசமான நவீன விஷத்தை சாப்பிடும்போது அளவு மிக மிக முக்கியமானது. வள்ளுவர் சொன்ன குறள் 2000 வருடங்களுக்கு முன்னால் பொருந்துமோ இல்லையோ, நமக்கு ரொம்ப தீவிரமாக பின்பற்ற வேண்டிய அம்சம் அது. அளவோடு சாப்பிடுவதுங்கிறது பசிச்சு சாப்பிட்றதுல உள்ள மிக முக்கியமான அம்சம். என்ன சாப்பிட்றோங்கிறதுல பசிச்சு சாப்பிட்றோம். 2வது விஷயமா அளவோடு சாப்பிடுவதுங்கிறது கூடுதல் கவனத்தோடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே. அடுத்து அவரே தான் இன்னொரு பாட்டுல மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறாரு. மருந்தே வேண்டாங்கிறாரு. இப்ப நோய் என்பது என்ன, ஆரோக்கியம் என்பது என்ன? திருக்குறள்ல இருக்கிற மிகப்பெரிய அழகும் அதனுடைய தத்துவ செறிவுமே மருந்துன்னு தலைப்பு போட்டுட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்ற திருவள்ளுவருடைய அந்த துணிவு தான். அதிகாரத்தினுடைய பெயரே மருந்து. ஆனா அதுல இருக்கிற 10 திருக்குறளும் மருந்து இல்லாத வாழ்க்கைக்கான வழிகாட்டுது. அடுத்து அந்த காலத்துல 2000 வருடங்களுக்கு முன்பு மருந்து அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் மூலிகைகள், சித்த மருத்துவ மூலிகைகள், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அதவே வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல நம்ம சாப்பிடுற மருந்துகளை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாரு? அப்ப மருந்து இல்லாத வாழ்க்கை அது ஏன் அவசியம்? நோய்னா என்ன? நோய் அப்படிங்கிறது நம்ம பயப்படுற மாதிரி இன்னைக்கு பேர் வச்சுட்டு இருக்கிறோம்ல. உதாரணமா ஆர்த்ரைட்டிஸ், இந்த பேர்கள் வந்து நோய்கள் இல்லை. ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு லத்தீன் மொழி சொல். ஆர்த்தோ அப்படின்னா மூட்டுன்னு அர்த்தம். ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன், ஒரு தொந்தரவுன்னு அர்த்தம். மூட்டு வலிக்குதுன்னு நம்ம கிராமத்து மனிதர் சொல்றாரு. நம்ம மருத்துவர் என்ன பண்றாரு, அவர் படிச்ச மெடிக்கல் டெர்மினாலஜி வழியாக ஆர்த்ரைட்டிஸ்னு பேர் சூட்டுறாரு. நம்ம மனிதர் என்ன நினைச்சுக்கிறாரு, கிராமத்து மனுஷன் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது நமக்கு வந்திருக்க நோய் போலன்னு நினைச்சுக்கிறாரு. இப்படிதான் செர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் இப்படி சொல்லக்கூடிய பல நோய்கள் வந்து நம்முடைய தமிழ் சொல்லினுடைய லத்தீன் மொழிபெயர்ப்பு. அதனால அந்த சொற்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இது நோய்கள் இல்லை. நோய் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் வந்து தொந்தரவுன்னு அர்த்தம். நோவுன்னு கிராமத்துல சொல்லுவாங்க. எனக்கு வயிற்று நோவு, இடுப்பு நோவு அப்படின்னு. அப்படின்னா தொந்தரவு, ஏதோ ஒரு தொந்தரவு. ஆங்கிலத்துல சொல்ற டிசீஸ் அப்படிங்கிறதும் அதை பிரிச்சு பொருள் கொண்டோம்னா டிஸ் பிளஸ் ஈசி. ஈசிங்கிறது இயல்பாக இருப்பது, டிஸ் ஈசி அப்படின்னா இயல்பற்ற நிலை. அப்ப தலை இயல்பா இருந்தா நமக்கு நினைவு இருக்காது, கை இயல்பா இருந்தா நமக்கு நினைவு இருக்காது. கையை தூக்க முடியலன்னா கை நமக்கு நினைவுல இருக்கும். காலில் வலிக்குதுன்னா கால் நம்ம கவனத்தை ஈர்க்கும். தலை வலிக்குதுன்னா தான் தலை நினைவே வரும். அப்ப இந்த இயல்பற்ற நிலைக்கு பேர் தான் நோய். அது தலையில இருந்தா தலை நோய், காலில் இருந்தா கால் நோய், கண்ணில் இருந்தா கண் நோய், இப்படி சொல்லிக்கிறோம். இந்த பெயர்களை பார்த்து பயப்படுற பழக்கம் இந்த காலத்துல தான் இருக்கு. அதனால பெயரை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நோய் என்பது ரொம்ப ஈஸியான இயல்பாக இருக்கிற வாழ்க்கையில வர்ற ஒரு சின்ன தடை அல்லது மாறுதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாறுதலை களைந்து இயல்புக்கு திரும்புறது தான் ஆரோக்கியம். ஆமா. இப்ப நோய்க்கு நோய் செய்ய வேண்டும், நோயை கண்டு பயப்பட வேண்டாம்னு ஒரு அருமையான ஆரோக்கியத்தை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நேயர். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ சார், நான் ரமேஷ் பேசுறேன். உங்க கேள்வி கேளுங்க மிஸ்டர் ரமேஷ். எங்க இருந்து பேசுறீங்க சார்? எனக்கு 2014 தலை அடிபட்டு சார். சொல்லுங்க. கல்பாக்கம் சார். சொல்லுங்க. உங்களுக்கு 2014 தலை அடிபட்டுல இருந்து கோமா ஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு சார்.
அப்படியே போயிட்டு கொஞ்சம் உயிர் பயிற்சி போய் நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த கை கால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து கையும் காலம் அஃபெக்ட் ஆகிட்டு சரியாக நடக்க முடியல சார். அது இல்லாமல் வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுனால ஞாபக சக்தி குறைவாக இருக்கு. அதே சமயம் ஷார்ட்டிங் ரொம்ப இருந்து ஆனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ஞாபக சக்தியெல்லாம் அக்குபஞ்சர் பண்ணனால பிரெயின்லாம் கொஞ்சம் சரியாகுங்களா சார்? ஓகே ஓகே பிரெயின் கை சார் கால் பதில் சரியாகுங்களா? இப்ப அவருக்கு வந்து இந்த இதுல வந்து ஏற்பட்ட இதை சொல்லிட்டாரு. இது அக்குபஞ்சர்ல கியூர் பண்ண முடியும். அவர் 2 விதமான பிரச்சனைகள் சொல்றாரு. ஒன்னு அடிபட்ட புதுசுல கோமால போய் இருந்து அப்புறம் ரெக்கவர் ஆயிருக்கிறாரு. இப்ப கால்ல நடக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு, நினைவு மறந்து போயிருது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இந்த 2 விஷயங்கள் பொதுவா ஒரு பாதிப்பு ஏற்பட்டோடனே அந்த அதிர்ச்சி உடம்புல ஏற்படுறதும் அந்த அதிர்ச்சியை சரி செய்வதற்காக உடம்பு வந்து ஆழ்நிலை மயக்கத்துக்கு செல்வதும் இயல்பான விஷயம் தான். அதனால கோமா அல்லது மயக்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போன நபருக்கு முறையான அக்குபஞ்சர் சிகிச்சையை நம்ம வெளியில இருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது படிப்படியான மாற்றங்கள் நடக்கும். அவர் எழுந்த உடனே முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் உணவு கேட்டா மட்டும்தான் கொடுக்கணும், கட்டாயப்படுத்தி கொடுக்க கூடாது. அப்படி சரி செய்யும் போது உடம்பு தேவையான அளவுக்கான ஆற்றலை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாம நம்ம வலுக்கட்டாயமா உணவுகளை கொடுக்கும்போது அவருடைய உடலினுடைய எதிர்ப்பு சக்தி அந்த நோயை சரி செய்யற வேலைக்கு பதிலாக, உடம்புல ஏற்பட்ட அதிர்ச்சியை சரி செய்யற வேலைக்கு பதிலா இதை செரிக்கிற வேலையை போய் செய்ய போயிடும். அப்ப செரிக்கிற வேலைங்கிறது இந்த நிமிஷத்துல இந்த உடம்பினுடைய தேவையில்லாத ஒரு வேலை. அதனால அதை தன் இயல்புல விட்டு அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்கும்போது சரியாகும். இதை தொடர் சிகிச்சையின் மூலமாக அக்குபஞ்சர் முற்றிலும் உலக சுகாதார நிறுவனனுடைய முதல் பரிந்துரையே நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக அற்புதமான நிவாரணி அக்குபஞ்சர் அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. அது எல்லா நோய்களுக்கும் குணமளிக்குது அப்படின்னாலும் கூட நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் உடனடியான விளைவை நம்ம பார்க்க முடியும். நரம்புகளினுடைய தொகுப்பு தான் மூளைங்கிறதுனாலையும் மூளை சம்பந்தமான பாதிப்புகள், நரம்புகள்ல வெளிப்படுற பாதிப்புகள், இது எல்லாமே படிப்படியா சரியாகும். கட்டாயப்படுத்தி அவருக்கான நினைவாற்றல் பயிற்சிகள் எதையும் கொடுக்க கூடாது. இப்ப இந்த காலத்துல அவருடைய ஆற்றல், எதிர்ப்பு சக்தி இயல்பை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கிற காலம். இந்த காலத்துல அவருக்கு தேவைக்கான உணவு, சரியான ஓய்வு, நல்ல தூக்கம், இதோட சேர்ந்து அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுப்பதன் மூலமாக முழுமையாக சரியாகும். ஓகே ஓகே நேயர்களே, ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். இப்ப நீங்க வந்து இந்த தலைவலி, மூட்டு வலி, காய்ச்சல் இதெல்லாம் கூட வந்து ஏதாவது நோயினுடைய சிம்டமா, இல்ல இந்த வலி எல்லாம் வந்தா நமக்கு உடம்புக்கு நல்லதா? பொதுவாகவே நோயின்னு தனியா ஒண்ணும் இல்லை. நோய் பெயர்கள் தான் நம்ம வச்சிருக்கிறதுனால, இப்ப மூட்டுல ஒரு தொந்தரவு ஏற்படுது, மூட்டு வலி ஏற்படுது அப்படின்னா இது ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற நோயினுடைய வெளிப்பாடோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இதனுடைய லத்தீன் பெயர் தான் அதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப நம்ம சாதாரணமா உணவு சாப்பிட்றோம், அந்த உணவுல இருந்து கழிவுகள் பிரிக்கப்படுது, ஆற்றல் பிரிக்கப்படுது. ஆற்றலை நம்முடைய உடம்பு முழுக்க உள்ள திசுக்களும் செல்களும் உறுப்புகளும் அது பயன்படுத்திக்கிறது. அதுல உள்ள கழிவுகளை இயல்பாக வெளியேற்றுது. அப்படி வெளியேற கழிவுகள் தான் நம்ம மூச்சுல வெளியேற கழிவு, சிறுநீர்ல, மலத்துல, வியர்வையில இப்படி வெளியேறுகிற சாதாரணமான கழிவுகள். நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இயற்கையிலிருந்து மாறுகிற விஷயங்கள்லாம் மாறும்போது, தூக்கம் சரியில்லாத போது, பசிச்சு சாப்பிடாத போது, அல்லது அளவு அதிகமாகிற போது, இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா இயல்பா வெளியேற வேண்டிய செல்கள்ல இருந்து வெளியேற வேண்டிய கழிவுகள் தடைப்படுகின்றன. அப்படி தடைப்பட்டுச்சுன்னா அது எந்த பகுதியில தேங்குதோ அது அந்த பகுதியினுடைய தேக்கமுற்ற கழிவாக, அக்குமுலேட்டட் மார்பிட்னு சொல்லுவோம், அப்படி தேக்கமுற்ற கழிவாக அது மாறிடுது. இப்ப உதாரணமா நுரையீரல்ல ஒரு கழிவு தேங்கி இருக்கு, அது சளியா இருக்கு அப்படின்னா இருமலை தோற்றுவிக்கிறது. இருமலை உடல் தான் ஏற்படுத்துது, இருமல் நோய் இல்லை. உண்மையிலே இங்க நோய் எது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய சளி. இந்த சளியை யார் உருவாக்குனா நம்ம தான், நம்முடைய வாழ்க்கை மூலமாக உருவாக்கிக்கிட்டோம். இப்ப இது வெளியேற்றுற வேலையை இருமல் மூலமா செய்து நம்ம என்ன செய்யறோம், இருமல் தான் நோய் நினைச்சிட்டு உடனடியா இருமலை நிறுத்துங்க டாக்டர்னு போய் டாக்டர்கிட்ட கேட்கிறோம், அல்லது ஏதோ நமக்கு தெரிஞ்ச வீட்டு வைத்தியத்தை செஞ்சு இருமலை நிறுத்த முயற்சி பண்றோம். ஆனா இது இல்லை, ஆரோக்கியம்ங்கிறது இப்படி கிடைக்காது. உடம்பு என்ன செய்தோ அதுக்கு துணை செய்வது மூலமாக தான் ஆரோக்கியம் கிடைக்கும், நோயிலிருந்து விடுபட முடியும். அப்ப நோய்ங்கிறது அந்த வெளியிடுற தொந்தரவுகள் இல்லை. அப்ப மூட்டுல வலிக்குதுன்னா அந்த மூட்டு வலி நோய் இல்லை, அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவு தேக்கம் அல்லது ஆற்றல் குறைபாடு, இது ரெண்டுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம். அது எந்த பகுதியில அந்த கழிவுகள் தேங்கியிருக்கோ அந்த பகுதியினுடைய பெயரால் அது அந்த நோயை சொல்றோம். வயிற்றுல கழிவு தேங்கி இருந்துச்சுன்னா வயிற்று வலி வரலாம், வாந்தி வரலாம், பேதி வரலாம். பேதி ஆச்சுன்னா அவர் டிசென்ட்ரி பேஷண்ட் அப்படின்னு சொல்றோம். ஆனா விஷயம் அது இல்லை, அவருடைய செரிமானம் சீர்கெட்டு இருக்குங்கிறது தான். இப்ப செரிமானம் சீர்கெட்டு இருக்கும் போது என்ன செய்யணுமோ அந்த வாழ்க்கை முறையையும் அதற்கான முறையான சிகிச்சையும் எடுக்கும்போது அதுக்கான தீர்வும் கிடைச்சிரும், நிரந்தரமான தீர்வாகவும் அது மாறும். ஓகே, ஒரு நேயர் ஒருத்தர். ஹலோ, வணக்கம். பொதிகை
ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் வணக்கம் சார், முருகன். உங்க கேள்வி கேளுங்க. சார் முருகன் பேசுறேன், ஆலங்குளம். உங்கள் தொலைக்காட்சி பற்றின ஒளி அளவு சரி, கேளுங்க கேளுங்க. சார்ட்டு தான் சார் கேள்வி கேட்கணும். பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. சார் எங்க அம்மாவுக்கு வந்து பல் ஆபரேஷன் பண்ணாங்க. சரிங்க. 2 வருஷமா அவங்களுக்கு அந்த வலி விடல சார். என்ன என்ன ஆபரேஷன் சொன்னீங்க? பல்லா? அந்த கீழ் பல்லுல கடவா பல்லு. சரிங்க. பல் எடுத்தாங்க. சரி சரி. இப்ப உங்க கேள்வி என்ன? இதுல அக்குபஞ்சருக்கு தீர்வு இருக்கான்னு கேக்குறீங்களா? என்ன கேட்க வரீங்க? இதுல வந்து ஏதாவது பண்ணலாமா? அவங்களுக்கு இந்த வலி விடவே மாட்டேங்குது, அதுக்காக. இப்ப மருந்துகள் எல்லாத்தையும் அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி தொடர் மருந்துகள் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்ப நிறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நிறுத்தலைன்னா கூட அந்த மருந்துகளை நிறுத்திட்டாதான் அந்த நோய் நிலை என்னன்னு தெரியும். முதல்ல அந்த ரசாயன மருந்துகள் உள்ள போகாத ஒரு உடல்ல தான் அக்குபஞ்சர் சிகிச்சையை முழுமையாக செய்ய முடியும். அதனால அதை நிறுத்துறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா அக்குபஞ்சர்ல கண்டிப்பா தீர்வு உண்டு. ஒரு நல்ல அக்குபஞ்சரிஸ்ட சந்திச்சு நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். இப்ப கழிவுகள் தான் நமக்கு வந்து நோயினுடைய வெளிப்பாடா தெரியுதுன்னு சொல்றீங்க. கழிவுகள் எங்கிருந்து உருவாகுது? இது ஒண்ணு. அடுத்து வந்து வயது ஆக ஆக அந்த செல்ஸ் எல்லாம் கூட இறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. வயதாகும் போது சில அடிப்படையா சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா அக்குபஞ்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, உடல் வந்து தவறு செய்யாது, நோய்கள் வருவதற்கு நாமே தான் நமக்கு காரணமா இருக்கிறோம் சொல்றாங்க. இது எப்படி? இதை குறித்த ஒரு விளக்கம் சொல்லுங்களேன். முதல்ல இந்த கழிவுகள் எங்கிருந்து உருவாகுதுன்னா, கழிவுகள் உடம்புக்கு அந்நியமான ஒரு விஷயம் இல்லை. அது இயல்பாக நம்ம ஒரு பைக்ல பெட்ரோல் போடுறோம், வண்டி ஓடுறதுக்கான எனர்ஜியை வந்து அந்த பெட்ரோல் தருது. அதே நேரம் புகை வெளியேறுது. அப்ப ஒரு உணவு அப்படின்னாலே அதுல ஆற்றலும் கழிவும் கலந்துதான் இருக்கும். அதனால கழிவுங்கிறது வந்து ஒரு அந்நிய பொருள் இல்லை, இயல்பான விஷயம் தான். அப்ப நம்ம உடம்புல உணவு சாப்பிட்றோம், பல்வேறு விதமான கிளைமேட் பருவநிலை மாறுதல்களுக்கு உள்ளாகுது. இப்ப இந்த தகவமைப்பு அப்படிங்கிறதுக்காக உடம்பு இந்த சூழலோட அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த உணவை செரித்து ஆற்றலா மாற்றுறதுக்காகவும் பல விதமான கழிவுகளை உருவாக்குது. அந்த கழிவுகளை வெளியேற்றுற வேலையும் உடம்பினுடையதுதான். நம்ம வாழ்க்கை முறை மாற்றம் காரணமாக, தவறான பழக்க வழக்கங்கள் காரணமாக இந்த கழிவுகள் உள்ள தேங்கிருது. அதனால கழிவுங்கிறது உடம்புக்குள்ளேயே இருந்து உருவாகிற விஷயம் தான். அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கழிவு வெளியேற்றத்தை தான் நம்ம விதவிதமான நோய் பெயர்களால அழைச்சிட்டு இருக்கிறோம். அந்த நோய் பெயர்களை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இப்போ அக்குபஞ்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பத்தியம் தேவையா? பத்தியம்ங்கிறது நம்ம சித்த மருத்துவ பாரம்பரியத்தில் வந்ததுனால ஒவ்வொரு நோய்க்கு ஒரு பத்தியம் அப்படிங்கிற அடிப்படையே இல்லை. சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகையை பயன்படுத்துவாங்க அல்லது ஒரு ரசாயன மருந்தை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த பொருள் இந்த நிமிஷத்துல உடம்புல வேலை செய்யும் போது அதற்கு எதிர்பொருள்னு ஒண்ணு இருக்கும். ஒரு பொருள்னா அதுக்கு எதிர்பொருள் கண்டிப்பா இருக்கும். அப்படி சொல்லப்படுற பத்தியங்கள் ஹோமியோபதி மருத்துவத்துல சில மருந்துகள் சாப்பிடும்போது பால் சாப்பிடக்கூடாது, சில மருந்துகள் சாப்பிடும்போது குளிக்க கூடாது, அப்படியெல்லாம் கூட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. இப்ப தனித்தனியான மருத்துவங்களுடைய பத்தியத்தை உணவு கட்டுப்பாடாக நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படியான உணவு கட்டுப்பாடுகள் பொதுவாக மருத்துவத்துல இல்லை. அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரியும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறையும் தேவைப்படுற சில உணவுகளை குறைத்தும் சில உணவுகளை தேவைக்கு சாப்பிடுறதுங்கிறது தான் பொதுவான பத்தியம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் ஒரு நேயர். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? பிரியங்கா, சென்னையில இருந்து பேசுறேன். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்கம்மா. என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப குண்டா இருக்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. குண்டா இருக்கிறாங்க. இதுல எதனா தீர்வு எதனா கிடைக்குமா? ஏன்னா டேப்லெட் எதனா போடலாமான்னு நிறைய ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிட்டா, இருந்தாலும் அவளுக்கு இது எதுவும் ஆகல. இப்ப இதால எதனா கிடைக்குமா? நிறைய ஊசி எல்லாம் குத்துவாங்களான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே, சார் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. பொதுவா உடல் எடை கூடுதல்ங்கிறத 2 வகையா பார்க்கலாம். உடல் எடை உண்மையிலேயே ஒபசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வேலைகளை நம்மளால் செய்ய முடியல, மாடிப்படி ஏடும்போது மூச்சு வாங்குது, ஒரு கடினமான எடை உள்ள பொருளை தூக்கும் போது மூச்சு வாங்குது, இயல்பற்ற நிலையில இருக்கும், நம்ம உடம்பு நமக்கே வெயிட்டா தெரியுதுன்னா தான் அது ஒபசிட்டி. இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் மாதிரி கருவி வழியாக இருக்கிற அளவுகளையோ அல்லது சுத்தி இருக்கவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க குண்டாயிட்டீங்கிறத வச்சுக்கிட்டோ ஒபசிட்டின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். உண்மையிலே உடல் எடை கூடுதலாக இருக்கு அப்படின்னா சிகிச்சை எடுக்கிறது 2ஆம் கட்டம். இன்னும் கூட ஒபசிட்டிக்கெல்லாம் சிகிச்சை அவசியமே இல்லை. அது ஒரு சாதாரண உணவை சரி செய்வதன் மூலமாக சரியாயிரும். பசிச்சு சாப்பிடுறது, அளவோடு சாப்பிடுவது, உடனடியாக உடல் எடையில நல்ல மாறுதல் வேணும்,
அதுவும் இயற்கையாக வேணும் அப்படின்னா நீங்க வழக்கமா சாப்பிட்டுட்டு இருக்க உணவுகளை காலையும் மதியமும் வழக்கமா சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க. அளவு வந்து தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க. இரவு உணவை பாதியா குறைச்சிருங்க, அல்லது முழுக்க நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க. இரவு உணவை பழங்களாக சாப்பிடும் போதோ அல்லது நீங்க வழக்கமா சாப்பிட்றதை விட தேவையை விட பாதியா சாப்பிடும் போதோ ரொம்ப வேகமான உடல் எடை குறைப்பு நடக்குது. முக்கியமான விஷயம் இது இயற்கையா நடக்குதுங்கிறது தான். ரசாயனம் மூலமாகவும் அல்லது இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் அறுவை சிகிச்சை ஒண்ணு வந்திருக்கு. நம்முடைய உணவு குழாயையும் நேரடியாக பெருங்குடலையும் சேர்த்து தச்சிடுறாங்க. வாய் வழியா சாப்பிட்றது பூரா அப்படியே நேரடியா மோஷனாக மாறி போயிடும். உடம்புல எதுவுமே சேராதனால உடம்பு இழைச்சு போயிடும். அப்படியான நவீன காஸ்மெட்டிக் சர்ஜரி எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரியான செயற்கை முறைகள்ல ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு திடீர் எடை குறைப்பு இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பரிசோதனை எலி மாதிரி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடல் எடைங்கிறது உடம்பே தீர்மானிக்கிற ஒரு விஷயம். அது எந்த வழியா வந்ததோ உணவு வழியா தான் அது வந்திருக்கும். நம்ம தவறான பழக்க வழக்கங்கள் மூலமா வந்திருக்கும். அதை சரி செய்வதன் மூலமாக உடம்பு இயல்புக்கு திரும்பும். இப்படி திரும்பும் போது உங்களுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்படுது, யாராவது ஒரு நபருடைய உதவி தேவைப்படுதுன்னா மட்டும் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட சந்திங்க. அக்குபஞ்சருங்கிறத புள்ளியை தூண்டுதல்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. உடம்பு முழுக்க ஊசி குத்துறது தான் அக்குபஞ்சர்னு இல்லை. அந்த புள்ளிகளை தொட்டும் சக்தி அளிக்கிற ஒரு சிகிச்சை முறை இருக்கு இதுல. அதனால நாங்க பின்பற்றுகிற அக்கு ஹீலர்கள் அப்படின்னு போட்டிருக்கிற நபர்கள் பின்பற்றுகிற விஷயம் எல்லாமே ஒரே ஒரு புள்ளியை, எந்த புள்ளியில சக்தி தடை ஏற்பட்டிருக்கோ அந்த புள்ளியை கண்டுபிடிச்சு அக்குபஞ்சர் நோயறிதல் மூலமாக, நாடி பரிசோதனை மூலமாகவோ தொந்தரவுகளுடைய வெளிப்பாடு மூலமாகவோ கண்டுபிடிச்சு அந்த புள்ளியை தொட்டு தூண்டுகிற வேலையை தான் நாங்க செய்யறோம். அதுக்கு மீறி சில அக்கு ஹீலர்கள் ஊசி பயன்படுத்தினாலும் ஒரே ஒரு ஊசியை தோல்ல மட்டுமே தொடர அளவுக்கான ஒரு பிரிக் தான் பண்ணுவாங்க, ஒரு சின்ன பிரிக். அதனால உடம்புக்குள்ள செலுத்துறதோ அல்லது அதை மிஷின்கள்ல இணைத்து சுழல விடுறதோ அப்படியான அக்குபஞ்சர் முறைகளை நாங்க பின்பற்றுறது இல்லை. அதனால சிகிச்சைக்கு போனாலும் பயம் இல்லாம போகலாம். அது ஒரு எளிமையான சிகிச்சை முறை தான். ஓகே, அக்கு கீலர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பெரும்பாலும் ஓரளவுக்கு வர்ற பேஷண்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே அதை பண்ணலாமா? அப்படி பண்ணா ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? இதுல வேற என்ன தீமைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது சுய மருத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா மருத்துவங்களும் சுயமாக மருத்துவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகைகள்னா அதுக்கு அதனுடைய விளைவுகள், அனுபானம் சொல்ற அளவு இதெல்லாம் பார்த்துட்டு தான் செய்யணும். அதனால இந்த வீட்டு மருத்துவம் செய்வது கூட ஆபத்தானதுதான். அது ஒரு முறையான மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. ஆனா அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புள்ளிகள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தினசரி அதோட நம்ம கையாண்டுகிட்டு தான் இருக்கோம். நம்ம சோப்பு போடுறது கூட குளிக்கும் போது அக்குபஞ்சர் புள்ளிகள் மேலதான் போடுறோம், தட்டி கொடுக்குறோம். எல்லாமே அக்குபஞ்சர் புள்ளிகள் தான். ஆனா மிக தேவையான புள்ளியை தேவையான போது தூண்டுவதுதான் சிகிச்சையாக மாறுது. அப்ப அந்த புள்ளியை ஒரு பயன்பாட்டு அளவுல தெரப்பியூட்டிக்கல் அப்ரோச்னு சொல்லுவோம். அப்படி தலைவலிக்கு இந்த புள்ளி, வயிற்று வலிக்கு இந்த புள்ளி, வாந்தியை நிறுத்துவதற்கு இந்த புள்ளின்லாம் அக்குபஞ்சர் புள்ளிகள் இல்லை. தத்துவத்தின் அடிப்படையில் அப்படியான புள்ளிகள் இல்லை. பயன்பாட்டில் அப்படி இருக்கிறதாக பல நூல்களும் பல நபர்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது வேற. ஆனா ஒரு இயற்கையான முறையில தீர்வு வேணும் அப்படின்னா அக்குபஞ்சரவே கத்துக்கலாம். மிக எளிமையாக குணமாக்கும் கலை அப்படிங்கிற பேர்ல 2 நாள் பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்க. சீனியர் அக்கு ஹீலர்கள் நடத்துறாங்க. வீட்டுக்கு ஒரு மருத்துவருங்கிற பேர்ல 5 நாள்ல அக்குபஞ்சர் கத்துத்தர பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் சுய சிகிச்சைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சிகிச்சை அளிக்கும் விதமாக இதை பயன்படுத்திக்கலாம். அதனால இதுல ஒன்றும் பின்விளைவோ ஆபத்தோ இல்லை. நம்ம தினசரி அக்குபஞ்சர் புள்ளிகளோட தான் பயணிக்கிறோங்கிறதுனால அக்குபஞ்சர் புள்ளிகளுக்கு பக்க விளைவும் இல்லை. ஓகே, ஒரு நேயர். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ வணக்கம். 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 ஹனிஃபா பேசுறேன். கேளுங்க சார். அனிவா, உங்க கேள்வி கேளுங்க டாக்டர்ட்ட. சுருக்கமா தெளிவா கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, என் மனைவிக்கு வந்து கடந்த ஒரு 15 வருஷமா அலர்ஜி மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சரிங்க சார். அது வந்து அக்குபஞ்சர்ல நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். சரிங்க. ஒரு 15 days கோர்ஸ் சென்னையில எடுத்துக்கிட்டேன். அது எடுக்கும் போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு மறுபடியும் ரிப்பீட் ஆயிடுச்சு. அது வந்து தினசரி ஊசி போடுற மாதிரியான ஒரு 15 நாள் சிகிச்சைங்களா? ஆமா ஆமா, அந்த அதே சிகிச்சை தான். சரிங்க சார். நான் இயற்கையான ஒரு முழுமையான தீர்வுங்கிறது இந்த தினசரி சிகிச்சையில இருந்து கிடைக்காது. அதுவும் அதிகமான புள்ளிகளை பயன்படுத்துற அடிப்படை அக்குபஞ்சர் சிகிச்சை அது. உயர்நிலை அக்குபஞ்சர் சிகிச்சைங்கிறது இந்த தொந்தரவுக்கு காரணமான ஒரு புள்ளியை தேர்வு செய்வது. அதுதான் அக்கு ஹீலர்கள் அல்லது சீனியர் அக்குபஞ்சரிஸ்டுகள் செய்யறாங்க, ரொம்ப தெளிவா செய்வாங்க. அந்த ஒரு புள்ளியை தேர்வு செய்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ சிகிச்சை கொடுத்தால் நிரந்தர தீர்வு இருக்கும். தினசரி சிகிச்சை அவசியம் இல்லை. இப்ப பெண்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம்.
பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரி கூட கேட்டாங்க இந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படின்ட்டு. இன்றைக்கு மாணவ பருவத்திலேயே பல பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து அக்குபஞ்சர் எந்த அளவுக்கு தீர்க்க முடியும்? அக்குபஞ்சர் தீர்வு அப்படின்னா இது எல்லா விதமான நோய்களுக்குமான தீர்வு அளிக்கிற ஒரு மருத்துவம்ங்கிறதுனால பெண்களுக்குன்னு தனியா ஒண்ணும் இல்லை. இப்ப பெண்களுக்கான நோய்கள்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறதுனால அவங்களுடைய உடல் நலம் இன்னும் மாணவ பருவத்திலிருந்தே அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் சம்பந்தமா சொல்றது உதவியா இருக்கும். மாணவ பருவத்துல பொதுவா இந்த 13 வயதுன்னு சொல்ற டீனேஜ்ல ஒரு தலைவலி பெரும்பாலான மாணவிகளுக்கு அவங்களுடைய பீரியட்ஸ் துவங்குற காலத்துல தலைவலியை உணர்றாங்க பெரும்பாலான நபர்கள். தலைவலிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. உடம்புல ஏற்படுற எந்த சக்தி மாற்றம் ஏற்பட்டாலும் உடம்புல உள் உறுப்புல வளர்ச்சி ஏற்படும் போதும் தலைவலி வரும். ஆனா அந்த காலத்துல அந்த தலைவலி முதலாக துவங்கும் போதே தூக்கத்தை ஒழுங்கு செய்வது, பசிச்சு சாப்பிடுறது, அளவோடு சாப்பிடுவதுங்கிற விஷயத்தை கூடுதலாக கவனிக்கணும். அந்த தலைவலி படிப்படியாக குறைஞ்சி சரியாயிரும். தொடர்ந்து தலைவலியை அப்போதைக்கு மறக்கிற மருந்துகளை எடுத்துக்கிட்டு பெயின் கில்லர்ஸ் சொல்ற மருந்துகளை மட்டும் போட்டுக்கிட்டு காரணங்கள் எதுவுமே இல்லாம தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டே இருந்தாதான் அது அடுத்தடுத்த நிலைகள்ல கழிவுகளை தேக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அடிப்படையில ஏற்படுற ஒரு தலைவலி நமக்கு வந்துருச்சுனாலே அது உடம்பு எச்சரிக்கை கொடுக்குது, உங்க உடம்புல எங்கேயோ கழிவு தேங்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை எங்கேயோ சரியில்லைன்னு அர்த்தம். அங்கிருந்து துவங்கிட்டோம்னா மிகப்பெரிய கர்ப்பப்பை தொந்தரவுகள் எதுவுமே வராது. ஆனா மாணவ பருவத்திலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் படிப்பு, இரவு படிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. பல ஆண்டுகளாக இரவு படிக்க வேண்டாம்னு மூத்தவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதிகாலை படிப்பு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை பொதுவாகவே பாரதியார் வந்து மாலை விளையாட்டு அப்படிங்கிற ஓடி விளையாடு பாப்பா பாடல்ல கவிதையில சொல்றாரு. படிப்புக்கு உகந்த நேரம் காலை தான், மாலை இல்லை. மாலை முழுக்க ஓய்வும் அவங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யறதும், இரவு நிச்சயமாக ஒரு 9 மணி 9:30 தூங்கிறதும் ரொம்ப அவசியம். அப்படி தூங்கும் போதுதான் உடம்புல பல விஷயங்கள் ஒழுங்குபட்டு நம்ம சாப்பிட்ட உணவினுடைய ஜீரணம், ஒரு முழு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய உள்ளுறுப்புக்கான சக்தியை கிரகிக்கிறது, இப்படி பல விதமான வேலைகள் நடக்குது. அந்த இரவு தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவது இதெல்லாம் மாணவ பருவத்திலிருந்தே செஞ்சுட்டு வரும்போது பெண்களாக ஒரு வாலிப பெண்களாக அதுக்கு பின்னாடி தாய்மார்களாக மாறும் போதும் சரியா இருக்கும். இதே தூக்கம் நம்முடைய இந்திய சூழல்ல வீட்டுக்கு கணவர் வந்து குழந்தைகள் வந்து அவங்களுடைய தேவைகளை கவனிச்சுட்டு இரவு பின் தூங்கி முன் எழுதல்னு கூட சொல்லுவோம். இன்னும் குடும்பத்தார் எல்லாருமே முன்னாடியே தூங்கினா மட்டும்தான் ஒரு பெண்ணினுடைய ஆரோக்கியத்தை இன்னைக்கு பேண முடியுங்கிற நிலை இருக்கு. அதனால வீட்டுல ஒரு பெண் ஆரோக்கியமற்ற நபராக இருந்தால் அந்த குடும்பமே ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழலுக்கு போயிருங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்முடைய பெண் குழந்தைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாயார், சகோதரிகள் யாரா இருந்தாலும் அவங்கள முன்னாடி தூங்குறதுக்கான உதவியாக நம்ம சீக்கிரம் வீடு திரும்புவது, சீக்கிரமாக பசிக்கும் போது உணவு அருந்துவது, எல்லாரும் குறித்த நேரத்தில் தூங்கி விடுவது அப்படிங்கிற வேலையை பின்பற்றுவதன் மூலமாக தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய உடல் நலமே சரியா இருக்கும். அவங்க உடல் சீர்கட்டா அந்த குடும்பமே சீர்கட்டுறதை நம்ம கண்கூடா பாக்குறோம் இன்னைக்கு. அப்ப அடுத்த தலைமுறைக்கும் இந்த பழக்கம், நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க, ஒரு தாயை பார்த்து தான் அவங்களுடைய குழந்தைகள் பசிச்சு சாப்பிட்றதும் இரவு தூங்குறதுங்கிற பழக்கத்துக்கு வர்றாங்க. இதை மாற்றுவதன் மூலமாக தான் ஒரு நோய் இல்லாத ஒரு சந்ததியையும், கர்ப்பப்பை தொந்தரவுகள் இல்லாத, மாதவிடாய் தொந்தரவுகள் இல்லாத ஒரு அடுத்த சமூகத்தையுமே நம்ம உருவாக்கவே முடியும். ஓகே, ஒரு நேயர். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ, வணக்கம் பொதிகை, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து தான் பேசுறோம். கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. அக்கு கீலர் வந்து பதில் சொல்லுவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார் இல்ல, எனக்கு ஸ்கின்ல வந்து இந்த அம்மா போட்ட தழும்பு வந்தா எப்படி இருக்கும் சார்? தழும்பா சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. அந்த மாதிரி அதுவே கண்ணால தழும்பு ஆகுது சார், அது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு அக்குபஞ்சர்ல என்ன ட்ரீட்மெண்ட்? அரிப்பு வந்து தழும்பு வருதுங்களா இல்ல தழும்பு மட்டுமே வருதாங்கம்மா? தழும்பு மட்டும்தான் சார் வருது, அரிப்பு எல்லாம் வரல. வலி வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? அதான் சார், எனக்கு இந்த விட்டமின் D3 வந்து 5 தான் இருக்கு, அதனால குறைபாடு இருந்து நான் இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன். ஜாயிண்ட் சவுண்ட் கேக்குது சார் எனக்கு. எல்லா ஜாயிண்ட்லயும் சவுண்ட் கேக்குது, நெட்டு ஓடிற சவுண்ட் மாதிரி கழுத்துல, கையில, கை முட்டில, கால் முட்டில எல்லா இடத்துலயும் கேக்குது. சரி, இது ட்ரீட்மெண்ட் இருக்கு. சிகிச்சை இருக்குங்கம்மா. இதுக்கான அடிப்படை காரணம் நாங்க அக்குபஞ்சர் அடிப்படையில பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல நீங்க சொல்றக்கூடிய தொந்தரவுகள் காற்று மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் தொடர்புடையதா இருக்குது. மூட்டுக்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிறது நீர் மூலகம், தோலை பராமரிக்கிறது காற்று மூலகம் அப்படின்னு அக்குபஞ்சர்ல நாங்க டயக்னோசிஸ்ல பயன்படுத்துவோம். அப்ப ஒரே நேரத்துல காற்று மூலகமும் அதை தொடர்ந்து நீர் மூலகமும் பாதிச்சிருக்குன்னா உங்களுடைய இரவு தூக்கம் வந்து கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இயல்பான குளிர்ச்சி, நம்ம உடம்புல ஒரு குளிர்ச்சியும் வெப்பமும் இருக்கும்.
அது சீர்கெடும் போது ஏராளமான நோய்கள் வந்துடும். அந்த குளிர்ச்சியை நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இப்படி பழைய பழக்கங்கள் மூலமாக கொண்டு வர முடியும். ஆனா அதை விட இயற்கையான குளிர்ச்சி, வெளியிலிருந்து கொடுக்காத ஒரு இயல்பான குளிர்ச்சி எங்க இருந்து கிடைக்கும்னா தூக்கத்திலிருந்து தான். தூக்கத்தை முதல்ல சீர் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அந்த நான் ஏற்கனவே சொன்ன பீனியல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கிற மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் தோல் பராமரிப்பை செய்யறதா முதல் கட்டமாக மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இரவு தூக்கம் கெடுறதுங்கிறது கூடுதலான வெப்பத்தை ஏற்படுத்தும். உங்க மூட்டுகள்ல ஏற்படுற சத்தத்துக்கான காரணம் இரவு தூக்கம் கெட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் கவனத்துல வச்சு நீங்க சிகிச்சைங்கிற 2ஆம் கட்டத்துக்கே போக வேண்டியதில்லை. உங்க தூக்கத்தை சரி பண்ணீங்கன்னா சில வாரங்களில் தொடர்ந்து சரியான நேரத்துக்கு தூங்கிட்டீங்கன்னா சில வாரங்கள்ல உங்க தோல்ல இருக்கிற தொந்தரவுகள் மாற ஆரம்பிக்கும். இதுக்காக தனியாக மருந்துகளோ சத்து மாத்திரைகள் அவசியம் இல்லை. நீங்க சாப்பிட்ற உணவுலேயே எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. பசிக்கும் போது சரியான அளவுல சாப்பிட்டுட்டு இரவு தூக்கத்தை ஒழுங்குபடுத்தினீங்கன்னா போதும், அனைத்து விதமான சத்துக்களையும் இந்த உடம்பே எடுத்துக்கிறோம். ஓகே. மனநலம் இன்றைக்கு குழந்தைகள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அழுத்தம் இல்லாதவர்கள் இல்லை. எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மனநலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது பலவிதமான நோய்கள் வருவதாகவும் சொல்கிறார்கள். இந்த மனநலத்தை இதுல மனநலம் பாதிக்கப்படுவதால் மனநலம் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை என்ன? மனநலம் அப்படின்னு வரும்போதே மனநலம்ங்கிறது வெளியில இருந்து கொடுக்கறது இல்லைங்கிறது அந்த சொல்லுல இருந்தே புரியுது நமக்கு. இயல்பாகவே உடல் நலமும் மனநலமும் பிறக்கும் போதே இயல்புல இருக்கு. ஒரு குழந்தைய நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி கண்டிக்கிறோம், அம்மா கண்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அடுத்த ஒரு நிமிடத்தில் அது மறந்துடுது. மறந்துட்டு மறுபடியும் அம்மாட்ட தான் ஓடி வருது. அதான் மனநலம், அதான் இயல்பான நிலை. ஆனா நம்ம படிச்சவங்களாகி ரொம்ப பெரிய பெரிய புத்தகங்கள் படிச்சுட்டு பல்கலைக்கழகங்கள்ல படிச்சதுக்கு அப்புறம் அந்த கன்னிங்னஸ் அப்படிங்கிற அடுத்தவங்க மேல இருக்கிற பொறாமையும் வஞ்சமும் கூடிக்கிட்டே வருது. இது பொதுவாக அடுத்தவங்களை பார்க்கும்போது இன்னொரு நபரை கம்பேர் பண்ணும்போது ஏற்படுற மனச்சமநிலை குலைவு தான் மனநோயினுடைய அடிப்படையான ஆரம்பமா இருக்கு. இது வெளியில. உள்ள என்ன மாற்றம் நடக்குதுன்னா, நமக்கு இல்லாத நோய்களை பார்த்து தொடர்ந்து மருத்துவர்கள் விழிப்புணர்வுக்காக பல நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. தொலைக்காட்சிகள் வருது, ஊடகங்கள் வழியாக நம்ம நிறைய வாசிக்கிறோம். நமக்கு தேவையற்ற விஷயத்தை விழிப்புணர்வுங்கிற பேர்ல அதிகமாக அது பத்தி சிந்திக்கிறதும் அது சம்பந்தமா இணையதளங்கள்ல போய் தேடுறதும் நமக்குள்ள ஒரு பயத்தை தோற்றுவிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன செல்லியல் நிபுணர் டாக்டர் ப்ரூஸ் லிப்டனுடைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனதுல பயம் அப்படிங்கிற ஒரு விதையை போட்டாச்சுன்னா அந்த விதை விருட்சமாகி அவருடைய சிறுநீரகத்தை முதல்ல பாதிக்குது. தொடர்ந்து பல உறுப்புகள் செயலிழக்குது. பயம்ங்கிற விஷயம் ஒரு மனிதனை ஒரு 20 நாட்களுக்குள்ள சாகடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அறிவியல் ரீதியாக, பயன்பாட்டு ரீதியாக, ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்ப பயம் பத்தி நமக்கு எல்லாமே பொதுவாகவே தெரியும். பயம் ரொம்ப மோசமானதுன்னு தெரியும். ஆனா நம்ம ஏதோ ஒரு வகையில பயந்துகிட்டே தான் இருக்கோம். அப்ப நோய்களை பற்றிய அச்சம் அப்படிங்கிறது நமக்குள்ளே வர்ற மனச்சமநிலை மாறுபாட்டுக்கும் வெளியில இருந்து இன்னொரு நபரோட கம்பேர் பண்றது அப்படிங்கிற விஷயம் மனச்சமநிலை வெளியிலிருந்து வரக்கூடிய காரணமாகவும் இருக்கு. இப்படியான மாறுதல்கள் வரும்போது முதல் விஷயம், உங்களுடைய குருவாக நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அல்லது ஆத்ம நண்பராக யாரை நினைக்கிறீங்களோ அவரோடு மனம் விட்டு பேசுவது முதல் விஷயம். அப்படி பேசும்போது நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அல்லது சுயமாக ஒண்ணு யோசிக்கலாம். நீங்க யார் மேல கோபமா இருக்கிறீங்களோ அவராக இருந்து உங்களை பத்தி யோசிக்கிறது, ஒரு எதிரியாக இருந்து நம்மளை பத்தி யோசிக்கிறது, நம்மள்ட்ட உள்ள தவறுகளை கண்டுபிடிச்சிட்டு அவன் நம்ம தான் தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கும் போது அவர் மேல உள்ள கோபம் சாதாரணமா குறைஞ்சிடும். அப்ப நோய் பற்றிய பயம் வருது அப்படின்னா அந்த நோய் பற்றி நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்முடைய இலக்கியங்கள் அற வகுப்புனே முன்னாடி எல்லாம் இருக்கும், மாரல் கிளாஸஸ், அதெல்லாம் இப்ப இல்ல, குறைஞ்சு போயிட்டே இருக்கு. திருக்குறள் அதெல்லாம் என்ன சொல்லுது நோய் பத்தி அப்படின்னு நீங்க வாசிக்கிறது மூலமா புரிஞ்சுக்கிறது மூலமா அந்த பயம் நம்மள்ட்ட இருந்து முற்றிலும் போயிடும். அல்லது இந்த காலத்துல நவீன அக்குஹீலர்களை இப்படியும் சொல்லலாம், சங்க இலக்கியங்கள்ல உலகம் முழுக்க உள்ள அறநெறிகள் என்ன சொல்லுதோ அதை போதிக்கக்கூடிய, பயிற்றுவிக்கக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய நபர்களாக இந்த காலத்துல அக்குஹீலர்கள் மாறி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு அக்குஹீலரை சந்திச்சு ஒரு சிகிச்சை எடுத்துக்கிறது மூலமாக அது சிகிச்சை மட்டும் இல்லாமல் மனநலனுக்கான வேலையும் தான் செய்யும். அப்ப மனம் உடல் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியாக அக்குபஞ்சர் எப்பயுமே பார்க்கல. உலக மருத்துவங்கள் 104 மருத்துவங்கள் எதுவுமே பார்க்கல. இது குறிப்பாக 1600களுக்கு பின்னாடி வந்த மாற்றம் தான் உடல் வேறு மனம் வேறுங்கிறது. அக்குபஞ்சர் என்ன சொல்லுதுன்னா, உடல்ங்கிறது ஒரு திட வடிவம் உள்ள மனம், மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத உடல் அப்படின்னு சொல்லுது. அதனால மனசுல ஏற்படுறது உடம்புல பிரதிபலிக்கும், உடம்புல ஏற்படுறது மனசுல பிரதிபலிக்கும். இது ரெண்டும் ஒண்ணுதான். நம்முடைய வாழ்க்கை முறை மாறுதல் மூலமாக நம்முடைய ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிறதா ஸ்ட்ரெஸ்ங்கிறது. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தும் கொஞ்சம் நிதானமான யோசனை மூலமாக இது எல்லாத்துல இருந்து விடுபட முடியும்.
நீங்க விடுபடுறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி அவசியம்னு பட்டுருச்சுன்னா ஒரு அக்கு ஹீலரை சந்திச்சு ஒரு சிகிச்சை எடுத்துக்கங்க. இது உடல்ல வேலை செய்யறது மட்டும் இல்ல, மனதோடு சேர்ந்து வேலை செய்யறது தான் அக்குபஞ்சர் சிகிச்சையினுடைய சிறப்பம்சமே. ஓகே, நீங்க பயத்தை பற்றி அருமையா சொன்னீங்க. ஒரு அறிவியல் அறிஞர் சொன்னாரு, திகையாதே கலங்காதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இறைவனே உறுதிமொழி கொடுத்ததற்கு பின்பும் கூட நாம் பயந்து கொண்டேதான் நம்முடைய பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. பயம்தான் பல நோய்களுக்கு அடிப்படைங்கிற கருத்தை அழகா சொல்லியிருக்கிறீங்க. இப்போ தீ அளவு இன்றி அப்படிம்பாங்க, அதாவது பசித்த அளவு எவ்வளவுன்னு தெரியாம நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நோய்கள் அதிகமாக பெருகுகிறது என்பதையும் வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. பசித்த அளவு இவ்வளவுதான் அப்படின்னு தெரிந்து கொள்வது எப்படி, எவ்வளவு சாப்பிடுவது, அது இன்னைக்கு டயட்டீசியன் சொல்றதா அன்னைக்கே அவர் சொல்லி இருக்கிறாரு. எப்படி சாப்பிடுறது? இன்னும் சொன்னா இன்னைக்கு டயட்டீசியன் சொல்றதை விடவும் இன்னும் அறிவியல் பூர்வமாக சொன்னது வள்ளுவர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு டயட்டீஷியன் நம்ம வேதியியல் பூர்வமான ஆய்வு கூடங்களுடைய முடிவுகளை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு நாட்டில் வாழ்ற மனுஷன் மாதிரியே நம்ம இருக்கிறதுக்கான ஒரு சமச்சீர் உணவை நம்ம பரிந்துரைக்கிறோம். ஆனா வள்ளுவர் பரிந்துரைச்சது தனிச்சீர் உணவுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமான தனித்தனியான ஒரு இண்டிவிஜுவலான ஒரு சிஸ்டத்தை பரிந்துரைச்சதுதான் வள்ளுவருடைய முக்கியத்துவம். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பூராமே அதுதான் சொல்லுது, உலக இலக்கியங்களும் அதுதான் சொல்லுது. அப்ப தீ அளவின்றி அப்படிங்கிறது பசியினுடைய அளவை குறிக்குது. நமக்கு பசிக்கிற அளவை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அடிப்படையில இருந்து புரிஞ்சுக்கிறதுனா 3 வழிகள் இருக்கு. முதல்ல துவங்கும் போது தவறுல இருந்து தான் நம்ம கத்துக்கிற முடியும். நீங்க சாப்பிட்டு முடிச்சோடனே உங்களுக்கு சோர்வு ஏற்படுது அல்லது வயிறு கனமான உணர்வு இருக்கு அப்படின்னா நீங்க கூடுதலா சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம், பசியை விட கூடுதலாக சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா இந்த கனமான உணர்வு வராத அளவுக்கு சாப்பிட்டு பழகணும். நம்ம வயிற்றை பற்றிய கவனத்தோடு சாப்பிடும்போது வயிறு நிறைகிற உணர்வை நம்மளால உணர முடியும். இது முதல் அறிகுறி. ரெண்டாவது விஷயம், நம்ம சாப்பிட்றது பசிக்கு மட்டும் இல்லை, ருசிக்கும் தான். ருசிக்கு சாப்பிடலாம். அப்போ ருசியான ஒரு உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ருசி மறைஞ்சு போயிடுது. ருசி மறைஞ்சிருச்சுனாலே பசி நிறைவடையுது அப்படின்னு அர்த்தம். எந்த உணவை உங்களுடைய நாக்கினுடைய ருசி மறைஞ்சிட்டே வருதோ அது மறைஞ்சு நின்னோடனே நிறுத்திடணும். அப்படி நிறுத்திட்டோம்னா பசி மறையுதுன்னு அர்த்தம். அப்ப வயிறை கவனிக்கலாம், நாக்க கவனிக்கலாம். இந்த 2 பழக்கங்களை நம்ம தினசரி வாழ்க்கையில கொண்டு வரும்போது இது ஒரு தியான பயிற்சி மாதிரி தான். தொடர்ந்து இந்த தியானத்தை, பசியை கவனிக்கிற, ருசியை கவனிக்கிற கவனம் வந்துருச்சுன்னா உங்களுடைய மனம் ருசி மறைகிறதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கும். இது 3ஆம் அறிகுறி. இப்ப சில நேரங்கள்ல உடல் சோர்ந்து இருக்கும் போது விட்டமின் மாத்திரைகள் எடுத்துக்கிடுறாங்க, அக்குபஞ்சர் சிகிச்சையும் பண்றாங்க, வைட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கிறது நல்லதா? இல்ல, பொதுவாகவே விட்டமின் மாத்திரைகளை இன்றைக்கு இருக்கிற மருத்துவ விஞ்ஞானிகளே கூட விட்டமின்கள் ஒரு பொருள்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், அது சரியான ஆய்வு. உடம்புக்கு தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அதுவும் சரியான ஆய்வு. நம்ம கொடுக்கிற விட்டமின் மாத்திரைகளை இந்த உடம்பு எடுத்துக்கிறதா எடுக்கலையாங்கிறது இந்த உடலை பொறுத்த முடிவுதான் அப்படிங்கிறதையும் மருத்துவ விஞ்ஞானிகள் சேர்த்ததான் சொல்றாங்க. ஆனா பொதுமக்கள்கிட்ட அது போய் சேர்றது இல்லை. உதாரணமா ஒரு கேரட்ல ஒரு விட்டமின் இருக்கு, சூரிய வெளிச்சத்துல ஒரு விட்டமின் இருக்கு. நம்ம போய் சூரிய வெளிச்சத்துல நின்னா அந்த விட்டமினை எடுத்துக்கிற வேலை உடம்பினுடையது. உடம்பு சரியில்லாத போது விட்டமினை எடுத்துக்கிற முடியாது. அப்ப அடிப்படை இங்க உடல் தான். அப்ப உடல் சரியா இருக்கும்போது விட்டமின் வெளியிலிருந்து தேவைப்படுறது இல்லை, உள்ளேயே தான் உருவாக்குது. இந்த விட்டமின்களை கண்டுபிடித்தது நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த விட்டமின்களை கண்டுபிடிச்சதுங்கிறதே நம்ம புதுசா கண்டுபிடிச்சிடல, உடம்பு தயாரிச்சு வச்சிருக்கிறதுக்கு நம்ம பேர் வச்சோம், ABCE அப்படி பேர் வச்சோம். அப்ப விட்டமின்களை உருவாக்குறது யாருன்னு பார்த்தா அது உடம்பு தான். எங்கிருந்து உருவாக்குது? நம்ம கொடுக்குற உணவு, சாதாரண உணவுல இருந்து, பழைய சோறோ அல்லது கொய்யாப்பழமோ சாதாரண அன்றாட உணவுல இருந்து உருவாக்கப்படுறதுதான் விட்டமின்ஸ். இந்த விட்டமின்ஸை தனியாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்க உடல் சோர்வுன்னு மட்டும் இல்லை, சாதாரணமாவே பசிச்சு ருசிச்சு உங்களுக்கு பிடித்த உணவை நம்ம அவங்கள மாதிரி சாப்பிட முடியல, இவங்கள மாதிரி சாப்பிட முடியலங்கிற மனக்குறையோடு இல்லாமல் ஒரு நிறைந்த மனதோடு அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்துல சாப்பிட்டுட்டீங்கன்னா, பசிக்கிற நேரத்துல சாப்பிட்டீங்கனாலே விட்டமின் குறைபாடுங்கிறது ஒன்றும் வரப்போறது. அழகா சொன்னீங்க. ஆரோக்கியம் என்பது வெளியில் இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறது. அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை கவனித்துக் கொண்டாலே போதும் என்கிற அழகான தகவல்களை அழகா சொல்லியிருக்கிறீங்க. நிலையத்திற்கு பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு பொதிகை நேயர்களின் சார்பாகவும் பொதிகை நிலையத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பும் வணக்கமும். இந்த வாய்ப்பை வழங்கிய பொதிகை நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.